சிரிக்க சொன்னாங்க. நான் அன்னைக்கு தான் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சிரிச்சேன். நீங்கள் 1 மாதம் அந்த மாத்திரையை கண்டினியூஸாக சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு சுகர் லெவலை பார்ப்போம். 1 மாதம் கழிச்சு மறுபடியும் மருத்துவமனைக்கு வந்தேன். பிளட் சுகர் வந்து 11.4 8.2 இறங்கிடுச்சு. இது இவ்வளோ இறங்கினோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எல்லா பள்ளியுமே எடுத்துருக்கேன். எல்லா பல்லுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது எல்லா பல்லுமே. இனிமேல் பல்லு சம்மந்தமாக நான் எங்கேயும் போகக்கூடாது, அதோட நான் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நெக்ஸ்ட் வீக்கே ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஒரே அனஸ்தீசியா தான், பல டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பெயின் எதுவுமே இல்லை, வந்து எந்த பெயின் கிடையாது. நான் இன்னும் மறுபடியும் இந்த பல்லு கட்டுறதுக்கு கூடுறதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரே அனஸ்தீசியாவிலேயே நாங்கள் எனக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு லகுவா இவ்வளவு சீக்கிரமா எல்லா பள்ளையும் பிடிங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 7 நாள் மாத்திரையை வாங்கி ரெகுலராக சாப்பிட்டா எனக்கு அந்த வழியிலி எல்லாமே இருந்துச்சு. அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அப்பவுமே எனக்கு வந்து பல்லு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பெர்மனன்ட் பல் செட்டாலே வந்து மேலே 12 பல்லு கீழே 12 பல்லு பெர்மனண்டாக ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சு சிரிக்க சொன்னாங்க. நான் அன்னைக்கு தான் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சிரிச்சேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப திருப்தியான முறையில் அந்த ஸ்டாஃப்கள் வந்து அப்ரோச் பண்ணுற விதம், நம்மளை வந்து கவனிச்சுக்கிற விதம், சீஃப் டாக்டர்மா வந்து எனக்கு கொடுத்த ஒவ்வொரு அட்வைஸும் இப்படி இருக்கணும் சார், இப்படி இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. அதாவது ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பல்லுடைய பிரச்சனையை வந்து ரொம்ப நல்ல முறையில் தீர்த்து வச்ச நிறுவனத்துக்கு மனமார்ந்த நன்றி